செங்கோட்டையனுக்கு புதிய பதவிகள் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது தற்காலிகமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கிறார். அவர் பொதுச் செயலராக வருவதற்கு, அதாவது அந்த பதவிக்கு வருவதற்கு யார் யாரை அதிமுகவிலிருந்து வெளியேற்றினார், யார் யாருடைய ஆதரவுகள் அந்த இடத்திலே இருந்தது அப்படிங்கிற செய்திகள் அவங்க அனைவருக்கும் தெரியும். அதிலே மிக முக்கியமான ஒரு நபர் தான் செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையனையே தற்போது எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிவிட்டார். செங்கோட்டையனும் பொறுத்து பார்த்தார். கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 6-7 மாதங்களாக பொறுத்து பார்த்தார். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அதாவது எனக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு பதவி ஆசை என்பது எதுவும் கிடையாது, அதே போல யார் மீதும் பொறாமை என்பதும் கிடையாது. செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக சேர ஆரம்பிக்கிறார். அப்போ நம்மளுக்கு பின்னால் வந்த நபர் முதலமைச்சராகவும் பொதுச் செயலராகவும் மாறிவிட்டாரே அப்படின்னு சொல்லி எந்த விதமான பொறாமையும் இன்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய முழு ஆதரவுகளையும் கொடுத்து கொண்ட நபர் தான் நமது செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையனையே தூக்கி விழுங்க பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இறுதியாக என்ன ஆயிற்று? செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பித்ததுமே அதை பாஜக நன்றாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டது. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புறத்திலே பாஜக கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா, அல்லது செங்கோட்டையனை வைத்து தம்முடைய பதவிகளுக்கு பிரச்சனை வந்து விடுமா, இல்லை என்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் மூலமாக நம்மளுக்கும் நம்மளை சார்ந்த நபர்களுக்கும் பிரச்சனை எதுவும் வந்து விடுமா அப்படிங்கிற பயத்தில் தற்போது எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி நம்முடைய வழிகளுக்கு ஒத்து வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை அந்த இடத்திலிருந்து ஓரம் கட்டி வெளியேற்றிவிட்டு அந்த இடத்திலே புதிதாக செங்கோட்டையன் அவரை அமர வைக்கலாம். செங்கோட்டையன் அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவிகள், புதிய பதவிகளை கொடுத்து அந்த இடத்திலே அமர வைத்து அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஏற்படுத்துவதற்குரிய வேலைப்பாடுகளில் மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லி மேலிடம் இலங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை எதிர்ப்பதா, பாஜகவை எதிர்ப்பதா, அல்லது அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களை ஒன்று சேர்ப்பதா, சசிகலா ஓபிஎஸ் எதிர்த்து வெளியேறுவதா அப்படிங்கிறது தெரியாமல் தற்போது விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி என்பது அந்த நிலைப்பாடுக்கு அவர் வரல. அதிமுக வெற்றி பெற வேண்டும். அடுத்தடுத்த தேர்தல்களை தோல்வி, கிட்டத்தட்ட 10 தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறது அதிமுக. அதன் காரணமாக அதிமுக வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார் செங்கோட்டையன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவிகளுக்கு பிரச்சனை வந்து விடுமோ அப்படின்னு சொல்லித்தான் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் பக்கத்திலே விடாமல் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.